எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனலில் மகாலய பக்ஷ டே 4ஓட லஞ்ச் காம்போ என்ன அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பைத்தங்காய் தேங்காய் போட்ட கறி, இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு, கிள்ளி போட்ட ரசம், சாதம் இதுதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த சமையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மோர் குழம்பு வைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டுருக்கேன். இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கூடவே ஒரு 3 மிளகாய் வத்தல் சேர்த்துட்டுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 வெந்தயம், ஜாஸ்தி போட வேண்டாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் அரிசி இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அரிசிலாம் எதுவும் ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக மோர் குழம்புக்கு நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிண்டாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். இந்த மோர் குழம்பை பொறுத்தவரையும் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடிய மோர் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ மீடியமான புளிப்பு இருக்கக்கூடிய மோர் பார்த்திங்கன்னா தயிராக நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ மோர் குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால அதுதான் இதுக்கு திக்னஸ்ஸு. அரிசி இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம இது மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மோர் குழம்பு பண்ணிக்கலாம். இப்போது இந்த மோர் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி சேர்க்குற மோர் குழம்பு மாதிரி நிறைய தண்ணி விடக்கூடாது. ஸோ பார்த்து மோர் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுன்ட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். அடி பிடிக்காமல் நல்லா நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். மோர் குழம்பை பொறுத்தவரையும் கொதிக்கவே கூடாது. உங்களுக்கு அது நுரைச்சி வரணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொதிச்சாலே போகும். ரொம்ப நம்ம கொதிக்க வச்சுட்டோம், சாம்பார் ரசம் மாதிரி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மோர் குழம்பு ஆகிறதுக்குள்ளே நம்ம ரசம் வச்சுக்க போகிறோம். ஈயச்சோம்பில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் புளி நினச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு புளியை நல்லா கரைச்சி விட்டுக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வைக்கக்கூடிய அந்த ரசத்தில் சாம்பார் பொடிலாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த கிள்ளி போட்ட ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும், வண்டலே இல்லாமல். புளி கரைச்சி விட்டுட்டு இதில் காரத்துக்காக 2-3 மிளகாய் வத்தல் சேர்த்துட்டுருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கான காரமே இந்த மிளகாய் வத்தல் தான். இது கூடவே 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். ஈயச்சொம்பை பொறுத்தவரையும் புளிலாம் கரைச்சி விட்டுட்டு தான் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். இல்லைனா ஈயச்சொம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். மோர் குழம்பு கெட்டியாக ஆரம்பிச்சுடுது. ஸோ அந்த பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுது. ஸோ இந்த மோர் குழம்பு சாதத்தோட அதுக்கப்புறம் நம்ம சேவை பண்ணினோம் அப்படின்னா அது கூடயும் சாப்பிட்லாம். ஸோ சைட் டிஷ்ஷாக நீங்கள் எதுக்கு கூட வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நுரைச்சி வந்துடுது அப்படின்னா கேஸ் ஆஃப் பண்ணால் சரியாக இருக்கும். கொதிக்க வைக்க வேண்டாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சைடெல்லாம் இது மாதிரி நுரைச்சி வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது இதில் அரிசிலாம் எதுவும் சேர்க்காமல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையே. அடுத்து மோர் குழம்புக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்க போகிறோம். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். நீங்கள் காய்கறியும் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதாவது பூசணிக்காவோ இல்லை வேறு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சுண்டைக்காய் தான் போட்டிருக்கேன். மோர் குழம்புல சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் இருந்ததுன்னா கூட நீங்கள் நல்லா வதக்கிட்டு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பச்சை சுண்டைக்காய் கிடைக்காது. அதனால நான் அம்மா காய வச்சு இது மாதிரி கொடுத்துருவா, அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போது இது கூடவே கொஞ்சமாக கடுகும் சேர்த்துட்டு இந்த சுண்டைக்காய் வத்தல் கடுகு 2த்தையும் போட்டுடலாம். கடுகு பொறுத்தவரையும் முன்னாடியே போட வேண்டாம், கடைசியாக போட்டால் தான் உங்களுக்கு கருகாமல் இருக்கும். இப்போது இன்ஸ்டன்ட் அந்த மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடியாக எடுத்து கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து அதே கடாயிலே நம்ம கறி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, காரத்துக்காக ஒரு காஞ்ச மிளகாய் வத்தல், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பைத்தங்காவை இதுலேயே சேர்த்துக்கலாம். இந்த பைத்தங்காய் கறி வெறும்னே எதுவுமே வேண்டாம், ஒரு தாளிப்பு போட்டு இந்த காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்தாலே இந்த கறி ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ மோர் குழம்புக்குன்னு கிடையாது, இது வந்து ரசம், சாம்பார் எல்லாத்துக்கூடயும் இந்த கறி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது வேக வைக்கிறதுக்கான அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ எண்ணெயில் வதக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே கறி வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நம்ம வந்து வேக வச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு போடுறதுலாம் வந்து வேஸ்ட். உங்களுக்கு அதுக்கு உண்டான அந்த சத்து எல்லாமே வந்து போயிடும். அதனால எந்த காயாக இருந்தாலுமே நீங்கள் இது மாதிரி வதக்கிட்டு பண்ணும்போது சீக்கிரமும் வந்துடும். அதே சமயத்தில் உங்களுக்கு காய்கறிக்கு உண்டான அந்த சத்தும் வந்து குறைஞ்சி போகாது. இப்போது இந்த பைத்தங்காய் கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய உப்பு போட வேண்டாம், ஏன்னா உப்பு தாங்காது. தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடும்போது இந்த காயோட கலர் மாறாமல் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காய் வேங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நிறைய தண்ணி விட வேண்டாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரசமும் வந்து நல்லா கொதித்து வந்துடுது. ஸோ இந்த அளவுக்கு கொதிக்க வச்சாலே உங்களுக்கு வந்து போகும். தக்காளியெல்லாம் நல்லா கரண்டியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு பருப்பு சலம் விட்டுட்டோம் அப்படின்னா ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த டைமில் பருப்பு வேக வச்ச பருப்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அந்த ஜலத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு வந்து வண்டல் இருக்காது, அதனால் கொஞ்சமாக கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பருப்பையும் அப்படியே நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த ரசத்தை பெருக்கியாச்சு. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக பொடி வந்து சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இந்த ரசத்தில் ஹைலைட்டே இந்த மிளகு சீரக பொடி தான். இந்த மிளகு சீரக பொடியை கடைசியாக தான் நீங்கள் வந்து சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது. ஸோ அப்போ தான் அதோடய வாசனை வந்து உங்களுக்கு வந்து ரசத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ரசம் வந்து நல்லா நுரைச்சி வரட்டும். ஸோ நுரைச்சி வந்துடுது அப்படின்னா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக அதுக்கு ஒரு கடுகு தாளிப்பு போட்டுட்டோம் அப்படின்னா கிள்ளி போட்ட ரசம் வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து அடுத்து இந்த கறியும் வந்து நல்லா வெந்து வந்துடுது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கலரே மாறாமல் க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கறி. ஸோ இது நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த தண்ணி தெளிச்சோம் அது எல்லாமே நல்லா ட்ரையாக எடுத்து இந்த டைமில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ கறிக்கெலாம் தேங்காய் போடுறதுலாம் உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு நிறையா சேர்த்துக்கணும் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பொதுவாக தேங்காய் போட்ட கறிக்கு கொஞ்சம் நல்லா தேங்காய் போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்க்கும்போது அந்த கறியோட அந்த ஸ்வீட்னஸோடு சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பைத்தங்காய் கறியும் வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வந்து தாளிப்பு போட்டேன். ஸோ அதை சொல்ல வந்து மறந்துட்டேன். இப்போது மகாலயபக்ஷ டே 4ஓட சமையல் எல்லாம் சூப்பராக ரெடியாக எடுத்து பைத்தங்காய் தேங்காய் போட்ட கறி, இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு, கிள்ளி போட்ட ரசம், அதுக்கப்புறம் சூடான சாதம், தயிர். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான சமையல். கண்டிப்பாக எல்லோரும் மகாலயபக்ஷ டே 4க்கு இந்த சமையல் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டெய்லி ஒரே மாதிரியே சமைக்காமல் இது மாதிரி புதுசாக ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி சமைக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மோர் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்டைக்காய் வத்தலோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பச்சை சுண்டைக்காய் கிடச்சதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மகாலயபக்ஷ டே 4ஓட லஞ்ச் காம்போ ரொம்ப சூப்பராக ரெடியாக எடுத்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லஞ்ச் காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் மகாலயபக்ஷ டிஃபன் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். மோர்கூழு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மோர்கூழை வந்து மோர் களின்னு சொல்லுவாள். அரிசி மாவு வச்சு தயிர் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி இது. ட்ரெடிஷ்னலான ரெசிபியும் கூட. இப்போ இந்த மோர்கூழு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு லைட்டாக புளிச்சிருக்கக்கூடிய அந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம விட்டுக்கலாம். ஸோ நான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல வந்து 2 கப் அளவுக்கு விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்க போகிறோம். அரிசி மாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த தயிர் தண்ணியோட நல்லா கலந்துக்கணும். கட்டி இல்லாமல் நீங்கள் கரைச்சிட்டே அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர்கூழு கலரும் போது கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். நார்மல் நீங்கள் ரா ரைஸ் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அதே யூஸ் பண்ணிட்டா போகிறோம். வறுத்த அரிசி மாவுலாம் எதுவும் தேவையில்லை. இப்போ மாவை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிண்டாச்சு. அடுத்து கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம். இந்த மோர்கூழு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 5 மோர் மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மோர் மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் மிளகாத்தில் சேர்த்துக்கலாம். ஆனால் மோர் மிளகாய் சேர்த்து பண்ணும்போது தான் இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மோர் மிளகாய் வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கணும். மோர் மிளகாய் நல்லா வறுபட்டால் தான் அதோடய ஃப்ளேவரை வந்து நல்லா கிடைக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு
இதை வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம். நம்ம இந்த உளுத்தம்பருப்பு கடுகு வறுக்கிற அந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மோர் மிளகா வந்து நல்லா கருப்பு கலராக வந்துடும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி நிறைய போட்டால் தான் இந்த மோர்கூழு ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி மாவை வந்து இந்த எண்ணெயிலே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அலம்பி விட்டுருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1 டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் தயிர், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டான அளவு. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும். ரொம்ப ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும். கலரும் போது இந்த அரிசி மாவு வந்து நல்லா வேகாது. ஒரு சில பேருக்கு அரிசி மாவு வேகாமல் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ஒத்துக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சுடுத்து. கேஸை வந்து நல்லா ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு தான் நான் வந்து கலர்றேன். இப்போ இது வந்து நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு வெந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதோ அந்தளவுக்கு வந்து இந்த மோர்கூழ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுத்து. மோர்கூழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சுடுது. இப்போ இது வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். கேஸை நம்ம சிம்மில் வைக்கிறதுனால அடியும் பிடிக்காது. அதே சமயத்தில் மோர்கூழும் வந்து நல்லா வேர்த்து விட்டுன்னு நம்ம மூடி போட்டு மூடுறதுனால நல்லா உங்களுக்கு அரிசி மாவும் வெந்துன்றும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் கூட வேக வைக்கணும். இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சுக்கலாம். இன்னொரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. இந்த மோர்கூழை நீங்கள் அப்படியே சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்குலாம் டப்பாவுக்கு கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டு நீங்கள் டப்பாவில் கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே ஹல்வா நம்ம எப்படி கட் பண்ணி சாப்பிட்றோம் அதே மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மோர் மிளகாவோட சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இன்னொரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா இதை வந்து வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த மோர்கூழ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுத்து. சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடுது. மோர்கூழ் நல்லா கெட்டியாக எடுத்து. ஸோ கலரும் சேஞ்ச் ஆகிடுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து நீங்கள் கரண்டியால் நீங்கள் சுரண்டி எடுத்தில்லை அப்படின்னா அந்த மோர்கூழ் அந்த அடி இந்த காந்தல் இருக்கு இல்லையா அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக அதில் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் இது மாதிரி கொஞ்சம் விட்டுனா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இன்னொரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சரியாக இருக்கும். அடுத்து ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டுருக்கேன். மோர்கூழ் வந்து நம்ம பீஸாக கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டில் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் தடவியாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கிற அந்த மோர்கூழ் வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ மோர்கூழ் அப்படியே அல்வா மாதிரி டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வேணும். அப்போ தான் வந்து கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ சூடோடு போடும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துடுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை கரண்டியால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் பீஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து சூட்டோடு சாப்பிட்றதுக்கு அப்படியே நீங்கள் வந்து தட்டில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆறி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மகாலயபக்ஷ டிஃபன் ரெசிபி மோர்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மோர்கூழ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.